கட்டுமா பொட்டு விஷயம் 600 ஓடுங்க கோயில் தடுகாரி அஞ்சாகிறா வாங்க அவன் கட்டி வந்த மந்திரத்தை எல்லாம் மறுத்து அவன் கரத்தில் இருந்த மகிமை வாழ்ந்த இந்த வன்னி மரத்தை கொண்டு வந்து உனக்கு முதல் காலாக நட்டிருக்கிறேன். இதை தொடர்ந்து உனக்கு மகா ஆலயம் எழுப்ப வேண்டும். இந்த இரவிலே அம்மா வாங்கலம்மா என் தாயை போய் வரும். வாடையட்டி என்னம்மா நானாட அழகான உனக்கு ஓரிரவில் ஆடை எழுப்பி உன் ரேகமெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறது. அதனால் நாவே சக்தியிடம் யாகத்திலே நீ அமர்ந்து என் பத்தினியே நாகாத்தம்மா தற்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தன்னோ விநாயகா மகாதேவராய தீமகி தன்னோ ஈசா பிரச்சோதயாத்.
அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தி உமையவளி நாயகி தட்சனின் மகளே தாட்சாயின் தன்னையே ஓங்கார பரம்பொருளே ஓதும் மறைபொருளே அழகான இந்த மதுரை கிராமத்திலே புகழோடு வாழ்ந்திருக்கும் அன்னையே நாகாத்தம்மா சிலையாக இருந்தார். என் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த கள்ளிக்காட்டை அழித்து புற்றாக இருக்கக்கூடிய நீ புட்டுக்குள்ளே இருப்பது நீ என்று தெரியாமல் உன் ரேகமெல்லாம் எரிந்தது. ஆகையால் இதற்கு பரிகாரமாக மானவராஜன் கோட்டையில் இருக்கக்கூடிய வன்னி மரத்தை கொண்டு வந்து முதல் காலாக நட்டு ஓரிரவிலே ஆலயம் எழுப்பி உனக்கு மகா இந்த மதுரை கிராமத்திலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தியின் சொரூபமாய் அமர்ந்த நீ நாகாத்தம்மனாக நீ கள்ளோ கச்சிலையோ கலியுகத்து தெய்வமான
சொன்னாய் என் தேகமெல்லாம் எரிந்தது. எரிந்த எனக்கு உன் மீது கோபம் கொண்டு புறத்து வந்த நான் இப்போது நான் உரைத்த வண்ணம் ஓர் இரவிலே எனக்கு ஆலை ஒன்று அமைத்து படவராயன் கோட்டிலே இருக்க வேண்டிய பன்னி மரத்தை கொண்டு வந்து ஆலயத்துக்கு முன்பதாக நிறுத்தி அதுக்கு காப்பிடம் அணிந்து எனக்கு மகா இப்போது எனக்கு மகா கும்பாபிஷேகம் செய்திருக்கின்றாய். மனம் மகிழ்ந்தேன், மனம் குளிர்ந்தேன், மனம் மகிழ்ந்தேன். என் தாயானவள் மனமானது குளிர்ந்து விட்டாள். எனக்கு ஆலயம் எழுப்பினான். எங்கள் இருவருக்கும் திருமணம் என்று உரைத்தாயே, மறந்துவிட்டாம். எனக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தார். என்னுடைய ஆலயத்தை உங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சத்தியம் கொடுத்து அந்த சத்தியத்து பிரகாரம் இப்போது எனது முன்பதாக உங்கள் இருவருக்கும் திருமணம் நடக்கும். நான் உரைத்த வண்ணம் மகா கும்பாபிஷேகம் முடிந்து விட்டது. இருந்தாலும் ஆலயத்தில் உங்கள் இருவருக்கும் நான் உரைத்த வண்ணம் இப்போதே திருமணம் நடக்கட்டும். கும்பாபிஷேகம் செய்து முடித்ததனால் எல்லோருடைய வாழ்க்கையும் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்பட்டு இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். ஆனால் மாகாளராயன் பிறந்த பிறகு இந்த கும்பாபிஷேக நீரை உங்களுக்கு கொடுப்பாங்க, உங்க மேல திரிப்பாங்க. அதோட இந்த கலசமும் கரகமும் அப்பாலும் நம்ம நாகாத்தம்மன் கோவிலாண்ட வருவாங்க. வழியில தீபார்த்தனை எடுக்கலாம். அந்த அம்பாள் ஆலயத்திலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமணத்தடை உள்ளவர்கள் அந்த அம்பாள் இடத்திலே மடியிலே எலுமிச்சங்கனி கட்டுவார்கள். அதை பெற்று செல்லலாம். யாரும் போவாதீங்க. இதுவரையிலும் நீங்க பார்த்தது நாடகம் கிடையாது. காலை இந்த அம்பாள் தரிசனம் பார்த்துட்டு போங்க, நல்லதே நடக்கும். அம்மா கள்ளிக்காத்தான் இந்த அம்பாள் கள்ளிக்காத்தான் அருணாட்சி திருமணம் முடிந்து விட்டது. மன மகிழ்ந்தேன்.
இருந்தாலும் இப்படி மகா கும்பாபிஷேகம் நடந்ததுன்னா எனக்கு ஓரிரவிலே ஆலயம் எழுப்பி உனக்கு மகா கும்பாபிஷேகம் செய்ததா எனக்கு அகோர பசி இருக்கின்றது. கள்ளிக்காத்தார் பசியார என்ன வேண்டும் கள்ளிக்காத்தார் அருளாட்சி நீ எனக்கு என்னுடைய பசியை தீர்த்து வைக்கிறேன். என் கரத்தை நீ சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். பசியை தீர்க்கிற தாயே என்று என் கரத்தில் சத்தியம் செய்து கொடு. நீங்கள் வைத்த வண்ணம் உங்களுடைய ஆலயத்தின் முன்பதாகவே எங்கள் இருவருக்கும் திருமணத்தை முடித்து வைத்தீர்கள். தாயி, நீங்கள் எதை கேட்டாலும் தடையில்லாமல் செய்து முடிக்கிறேன். சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றார். சத்தியம் செய்து கொடுத்து உமக்கு சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். எனக்கு உன்னை தொட்டு தாலி கட்ட கணவன் கல்லை காத்தலை கொன்று அவன் மணிக்குடலையும் உள்ளாட்சியும் சகித்து திருமணத்தை முடித்து வைத்துவிட்டு அம்மா என்னை தொட்டு தாலி கட்டிய என் கணவரை கொன்று அவருடைய மணிக்குடலையும் உள்நாட்டில் வைத்து அங்கம் என்று செல்லக்கூடிய உன்னுடைய அடிவயத்தில் கட்டி உன்னுடைய அங்கப்பத்தை போக்க வேண்டுமா தாயி? இதற்காகத்தான் எங்கள் இருவருக்கும் நீங்கள் திருமணத்தை முடித்து வைத்திருக்கிறார் தாயி. அம்மா, என்னை தொட்டு தாலி கட்டிய என் கணவரை எப்படி அம்மா அவனுக்கு நான் நல்லவரை கொடுக்க முடியும்? அம்மா, சொல்லடி மாரியம்மா நியாயமா? நியாயமா இது தர்மமா? சொல்லடி மாரியம்மா நியாயமா இது தர்மமா? மஞ்சளும் மஞ்சளும் கொண்டவள்ளி மங்கையின் குங்குமத்தை நீ காத்திடு. சொல்லடி மாரியம்மா நியாயமா இது தர்மமா? தொட்டு தாலி கட்ட கணவன் உனக்கு பாசமா? என்னை தொட்டு தாலி கட்டிய என் கணவரை என்னுடைய கருத்தினால் எப்படி தாயை உனக்கு நான் பலி கொடுக்க முடியும்? அம்மா, இதற்காகத்தான் நீங்கள் இருவருக்கு நீங்கள் திருமணத்தை முடித்து வைத்தீர்களா தாயி? அம்மா, எங்கள் இருவருக்கும் திருமணத்தை முடித்து வைத்தீர்கள். வாழலாம் என்று இந்த
பாவியனுடைய மனதில் மனக்கொண்டு கட்டிய நாட்டுக்கு திரும்பும் பொழுது இப்பேற்பட்ட வார்த்தை எடுத்துரைக்கின்றாய் தாயே. அந்த தாய்க்கு உங்களை எப்படி நான் பறிகொடுக்க போகின்றேன்? கள்ளிக்காத்தான் மீது உனக்கு பாசமா கொடுக்க மறுக்கின்றாய். என் அச்சப்பத்தை தீர்க்க வேண்டும். ஒருவேளை உன் கணவன் என்ற பாசத்தால் அவனை கொன்று என் பசி தீர்க்கவில்லை என்றால் இதோ இந்த பாமர் மக்கள் வானவராயன் கோட்டைக்கு சென்று இந்த பாவி நான் வன்னிய மரத்தை கொண்டு வந்து உனக்கு காலாக அணிவித்து உனக்கு ஓரிரவில் ஆலயம் எடுத்து மகா கும்பாபிஷேகம் என் தவறு அம்மா. தாயே, இந்த ஒருவனுக்காக இந்த ஊரை நான் அழிப்பதா? வேண்டாம் அம்மா. பிறந்தவர்கள் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். என் தாய் பசித்தீர அருணாட்சி அன்னை ஆலயத்தின் முன்பாக அன்னையை சாட்சியாக வைத்து உன் கரத்திலே மாங்கல்யம் சூட்டினேடே. இந்த பாவிய மறந்து விடம்மா. அங்க பசித்தீர அவோர பசித்தீர கட்டிய கணவன் என்ற பாராமல் இந்த பாவியை கொண்டு என் குடலை அறுத்து மணி குடலையும் நாக்கையும் அறுத்து அவள் பசித்தீர சற்று முன்பதாக ஆலயத்தின் முன்பாக திருமணம் முடிந்தது. நீங்கள் தொட்டு தாலி கட்டினீர்களே, அந்த தாலி இருக்கும் மஞ்சள் துளை இன்னும் காயவில்லை கட்டார். உங்களை மறந்து உங்களை பிரிந்து இந்த பாவி நான் தலைவர் எப்படி வாழ முடியும் அத்தா? இந்த பாவிக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமை வர வேண்டுமா? உன்னுடைய கருத்தில் சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றேன் அம்மா. சத்தியத்தை காப்பாற்றி கேட்டாலும் தலையில்லாமல் சத்தியத்தை காப்பாற்றி பாமர் மக்கள் அனைவரும் அழைத்து என் அக்கப்பத்தை தீர்த்துக் கொள்வேன். ஆவேசம் கொள்ளாதீர்கள், ஆவேசம் கொள்ளாதீர்கள். நான் எடுத்து உரைக்கிறேன். வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதினானோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும் அம்மா. என் வாழ்க்கை என்றோடு தாயே, என் கணவரை நான் பலி கொடுக்கின்றேன். தலையில்லாமல் ஒன்ன நம்பினத்திலே வரக்கூடாதுமா. என் தாயே ஒன்னமினத்தியிலே பொட்டி வச்ச தாயி வச்ச பொட்டி கலங்கிடாம வாழ வைக்கணும் நீயே. வச்ச பொட்டி கலங்கிடாம வாழ வைக்கணும் நீயே. ஒன்னமினத்தியிலே ஒன்னமினத்தியிலே
பச்ச பொட்டி கலஞ்சிடாம வாழ வைக்கணும் நீயே பச்ச பொட்டி கலஞ்சிடாம வாழ வைக்கணும் நீயே ஒன்னணு மினத்தியிலே மினத்தியிலே பொட்டு வைக்க தாயே பச்சை பொட்டி கலஞ்சிடாம வாழ வைக்கணும் நீயே பச்சை பொட்டி கலஞ்சிடாம வாழ வைக்கணும் நீயே ஒன்னண மினத்தியிலே இப்படியே அழுது கொண்டிருந்தான் தீராது ஆகையால் யாருக்கும் எப்பேற்பட்ட கொடுமை வரக்கூடாது. நான் கட்டிய தாள் கழுத்திலே இருக்கிறது. ஆகையால் என்னை கொண்டு இப்பொழுதே அந்த அகோர பசியத்தை நம்பியோருக்கு தெய்வம், நம்பாதவளுக்கு கட்டளை. நீ தெய்வமே
கல்லறி வாதிருந்தி. அடி சதிகாரி, இந்த பாமர மக்கள் அனுதினமும் உனக்கு தீப தூப ஆராதனைகள் செய்கின்றார்களே, எதற்காக? அவர்களுடைய மனதில் உள்ள மனக்குறையை தீர்ப்பதற்காகத்தான். இப்படி என் கணவரை பலி கட்டி விட்டாயே. அடி பாவி, நான் என் கணவரை பலி கட்டி விட்டு என்னை வயிறு எரிகின்றதை உன் வயிறு எரிகின்றதா? அன்று கள்ளை காட்டிலே கத்திரியாக இருக்கும் போது உன் கணவன் இந்த கள்ளை காட்டை எரித்தாய். அப்போது என் வேதமெல்லாம் எரிந்தது. எனக்கு எப்படி இருக்கும்? உன் கணவனை கொன்றதனால் உன் வயிறு எரிகின்றதா? என் அக்கப்பத்தி தீர்த்துக் கொண்டு உன் கணவனை கொண்டு உன் நாட்டையும் மணிக்குடலும் அறுத்து சமைத்து என் அடிவயிற்றிலே கட்டினார். என் பசி தீர்ந்ததடி, என் பசி தீர்ந்தது. அடிப்பாவி, உன்னுடைய பசி தீர்ந்து விட்டது என்று விளக்கின்றாயே. என்னை தொட்டு தாலி கட்ட என் கணவரையே நான் பலி கொடுத்து விட்டு யாரு மற்றானோ அதை இருக்கின்றேன். எனக்கு மேற்பட்ட யாரும் மட்டும் இருக்கின்றார்கள் பாவி. நீ எல்லாம் தெய்வமே கிடையாது. என் கணவர் இல்லாத உலகத்தில் இதற்கு மேற்பட்ட நான் இதற்காக உயிர் வேண்டும். நான் வாழ மாட்டேன். என் கணவர் சென்று கணவன் இறந்த பிறகு இந்த உலகத்தில் நான் எதற்காக உயிரோடு வாழ வேண்டும்? என் கணவன் இறந்த பிறகு தன் உயிரை நானே மாற்றிக் கொள்கிறேன் என்று உரைக்கின்றாய். அருணாட்சி, என் அங்கப்பசி தீர்த்த உனக்கு நீ எதை கேட்டாலும் தடையில்லாமல் தருவான் இந்த சக்தி. உனக்கு என்ன வேண்டும்? இதே கருத்தில் சக்தி செயல்படுகின்றேன். சத்தியத்தை காப்பாற்றுவான் என்ற சக்தி. உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா தாயி? அம்மா, மனசாலே நான் நினைத்தேன் மனத்தாலே நான் நினைத்தேன் மகராசன் வேண்டும் அம்மா. ஆத்தாவுன் கூட்டிலே அலங்கார வாசலிலே ஏற்ற வந்தோம் மாவிளக்கு எங்கள் குறையை நீ போக்கி. கண்மணி வாழணும் புரியாதா? அலங்காரி வாழ்வை காக்கும் மாரியம்மாவி ஆத்தாவுன் கோவிலிலே அலங்கார வாசலிலே ஏற்ற வந்தோம் மாவிளக்கு எந்த குறையை நீ போ. என்னை தொட்டு தாலி கட்ட கணவர் இறந்த கணவன் கள்ளை காத்தான்
இது நடக்குமாடி, நடக்குமா? அன்று பிரம்மதேவன் படைக்கும் போது இறப்பு என்று எழுதிவிட்டார். அடி எழுதிவிட்டார். இறந்தவன் மீண்டும் எப்படி உயிரோடு வர முடியும்? அது முடியவே முடியாது. அது ஒரு காலம் நடக்காது. இறந்தவன் இறந்தவன் தான். ஓடி போய் இறந்தவன் தான் மீண்டும் இந்த உலகத்தில் உயிரோடு வர முடியாது என்று எடுத்திருக்கின்றாய். அம்மா, என்னுடைய கருத்தில் சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றேன். செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்து விட்டீர்களா? கரத்தில் நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். சத்தியத்தை காப்பாற்றவில்லை இந்த சக்தி என்று பாமர் மக்கள் என்னை பற்றி பல பேர் பேசக்கூடாது. அப்படியானால் இந்த உலகத்தை சக்தி இருப்பது உண்மையானால் இப்போது நான் செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுகின்றேன். என் அஞ்சப்பசி தீர்த்த உனக்கு இதோ உன் கணவனை கொன்று உள்நாக்கையும் மணிக்குடலையும் என் அங்கப்பசி தீர்க்க இதோ என் அடிவயிற்றிலே கட்டினால் என் பசி தீர்ந்தது. என் பசி தீர்த்த உனக்கு மீண்டும் உன் கணவனை உயிர் பெற செய்கின்றேன். எப்படி தெரியுமா? என் பாவாட வழியாக பாவாட அறையாக இப்போது என்னுடைய சக்தியால் படைக்கின்றேன். இன்று முதல் நாடு முழுவதும் உனது பாவாட அறையில என்னை பிறக்க செய்திருக்கிறார். இன்று முதல் உனக்கு காவல் தெய்வமாக பாவாடராக நான் தொட்டு தாலி கட்டினேன் என் மனைவி இந்த அருணாட்சி. இவருக்கும் நீ அமையக்கூடிய ஆலயத்தில ஒரு இருப்பிடம் இருக்க வேண்டும். எப்படி உனக்கு நான் காவல் தெய்வமாக இருக்கிறேனோ பிறகு கிராமத்தில நீ கல்ச்சிலையாக அமைவாய். அப்பொழுது உன் அங்கப்பசி தீர எல்லைக்காக போகும் பொழுது உனக்கு காவலாக எனது தாய், உனக்கு காவலாக நான் வருவேன். உன் ஆலயத்துக்கு காவலாக என் மனைவி ஆராத்தி அம்மனாக அமர்வேன். இப்படி என்னுடைய அங்கப்பசி தீர்த்தவுடைய மனைவி அருணாட்சிக்கு இப்படி என்னுடைய ஆலயத்தில் ஆராத்தி அம்மன் ஆராத்தி அம்மனாக அமர்ந்து இந்த அழகான மதுரை கிராமத்தில் இப்படி நீ அழைத்த வண்ணம் இந்த கிராமத்தில் இப்படி நாகத்தம்மாவாக அவதரிக்கின்றேன். நாகத்தம்மாவாக அவதரிக்கின்றேன். வழியில வாசல்ல கோவிலுக்கு போற வழியில வாசல் முன்னாடி தெளிங்க, கோலம் போடுங்க, ஆராய்ச்சி எடுங்க. இப்பொழுது இந்த காப்போடு அம்பாள் ஆராத்தி அம்மனும் காவல் தெய்வம் பாவாடராயனும் ஆலயம் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு ஆலயத்திற்கு வருவாங்க. நீரை ஆடு மாடுகளுக்கும்
விளைகின்ற நிலத்துக்கும் நமது இல்லத்துக்கும் தெளிக்கலாம். கொண்டு போங்க, தெளிச்சுட்டு போங்க. மதுரை கிராமம் பாருங்கள், இந்த மாரியம்மனை பாருங்கள். மாங்கல்ய காத்திடுவாள் ஆகாத்தம்மா, மகிமை பல புரிந்திடுவாள். மதுரை கிராமம் பாருங்கள்.